இல்லை நான் ஓப்பனாகவே கேட்குறேன். 21 திருநங்கைகள் தவறான்னு சொல்கிறேன். சரி 21 திருநங்கைகள் தவறானவங்க இருந்துட்டு போட்டோம். 21 தலைவர்களும் தவறானவங்க இருந்துப்போம். அந்த 21 தலைவர்களுக்கு வயசு என்ன இன்னைக்கு? 60 வயசு, 65 வயசு, 55 வயசு, 50 வயசு. அவங்க எப்போ திருநங்கையா இருப்பாங்க? அப்போ அவங்க திருநங்கையா அப்போ நீ இருந்தியா திருநங்கையா ஃபஸ்ட்டு? நீ பொறந்து கூட இருக்க மாட்ட. அப்போ அவங்க இருக்கிறப்போ, அவங்க அந்த காலத்துல இந்த மாதிரி ராபரி பண்ணாங்களா? கிடையாது. அவங்க அன்னைக்கு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு வயசான காலத்துல அவங்க பொண்ணுங்க, பேத்திங்க எல்லாமே இன்னைக்கு பார்க்குறாங்க. அதுதான நியாயம். இப்போ நான் ஒரு திருநங்கையா இருக்கிறேன். எனக்கு பொண்ணுங்க, பேத்தி எதுக்கு நம்ம பண்றோம்? நாளைக்கு நம்ம உடைஞ்சு உட்காரும் பொழுது நம்மளுக்கு ஒரு தண்ணி குடுப்பாங்க. ஒரு கை சோறு குடுப்பாங்க. நம்ம கண்ண மூடுனா 4 பேருக்கு எடுத்து போடுவாங்க. இயற்கை அதானே. இப்ப பெத்தவங்க என்ன பண்ணாங்க? குழந்தைங்கள எதுக்கு படிக்க வைக்கிறாங்க? அவங்க நல்லா இருந்தா நம்மள காப்பாத்துவாங்க. இல்ல. பேரன், குழந்தை, பேத்திலாம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். கண்ணு மூடும் பொழுது, அந்த சொந்த பந்தத்தோட அந்த நிறைவோட அவங்க கண்ண மூடுவாங்க. அதே தான் ஜமாத்தும். அப்படி இருக்கும் பொழுது 21 தலைவர்கள் தவறுன்னு சொல்லிட்டா.